வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு திடீர் ரத்தாக போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ரத்தாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து ரத்தாக போகுது அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் வந்துட்டு வங்கிகளை விட வந்து போஸ்ட் ஆஃபீஸை தான் ரொம்பவே நம்புகிறாங்க. ஏன்னா வங்கிகளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான திருட்டு நடக்குது, அசம்பாவிதங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகம் கடன் பெறணும் அப்படின்னா. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டி விகிதங்களும் ரொம்ப அதிகம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்படின்றதுனால இப்போ நிறைய மக்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸை தான் நம்பி வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு திட்டம் தொடர்பாக இந்திய அஞ்சல் துறையின் புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பொது சேம நல நிதி, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், தேசிய சேமிப்பு சான்றிதழ், கிசான் விகாஸ் பத்திரம், அஞ்சலக மாதாந்திர வருமான திட்டம், அஞ்சலக டெபாசிட், அஞ்சலக தொடர்பு வாய்ப்பு திட்டம், அதாவது நீங்கள் ஸ்மால் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் ஸ்கீம், மூத்த குடிமக்கள்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் திடீர் ரத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வங்கி கணக்கின் முதிர்வு காலம்னு சொல்லக்கூடிய மெச்சூரிட்டி முடிந்த பிறகும் 3 ஆண்டுகள் வரை மூடப்படாத சிறு சேமிப்பு கணக்குகளை முடக்க உள்ளதாக அஞ்சல் துறை தகவல் வெளியிட்டுள்ளது. அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதிர்வு காலம் மெச்சூரிட்டி டேட்னு தாண்டி 3 வருஷம் ஆயும் யாரெல்லாம் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு இப்போ அஞ்சலகத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்கேஸ் பீரியட்க்கு அப்புறமும் பணம் எடுக்காம அதில் அப்படியே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸோட அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உரிய தொகையுடன் அதை நீட்டிப்பு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த கணக்குகளை முடக்கம் செஞ்சுருவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருந்தாலுமே போயிட்டு மெச்சூரிட்டி பீரியட் டேட் எப்போன்னு சொல்லி பார்த்து 3 வருஷம் அதுக்கப்புறம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் தொகையை வந்து பே பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு முடக்கப்படும். இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்க